வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வளவன். ராகுல் அவர்களை நேற்றைக்கு பீகாரினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேரும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு திரு கார்கேவோடு சேர்ந்து ஒரு விரிவான பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க, ப்ரெஸ் மீட்டும் கூட. எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வரலாற்று தருணம் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தொடக்க புள்ளி தானே? அதாவது நம்ம ஒரு மாதத்திற்கு முன்பே ஒரு இதில் சொல்லியிருக்கோம், இந்த எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது. இந்த முதல்லலாம் டீ பார்ட்டின்னு வைப்பாங்க டெல்லியில். அது ஒரு 4-5 பேர் தான் அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா சரத் யாதவ், இவர் நிதிஷ்குமார், அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி, லாலு யாதவ், இவர்கள் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீ பார்ட்டியை வச்சு எல்லாத்தையும் இணைச்சி விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் போன்றவர்கள்லாம் அதில் முக்கிய பங்களிப்பாங்க கடந்த காலத்தில். இந்த மாதிரி தான் ஆட்டம் ஆரம்பிக்கும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் 8 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இந்த கடந்த 10 வருடத்தில் இந்தியாவுடைய அரசியலே வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் கண்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதாவது என்னென்னா, ரெகுலராக ரொட்டீனாக போய்கிட்டு இருந்த அரசியல் வந்து வேறு ரூபம் எடுத்துருச்சு. அதாவது எப்படின்னா, கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்துக்கு இணையாக அதிகாரம் கையில் இருந்தால் எதையும் செய்யலான்றது வேற. கடந்த காலத்தில் ஜனநாயக ரீதியில் பல வழிமுறைகள் இருக்கும். நீதிமன்றங்களுக்கு போகலாம், இது போகலாம், இதுக்கு தான் வழக்கு தொடரணும், இதுக்கு தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அளவுகோல் இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய தலைவர்கள், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சாதாரண ஒரு எம்எல்ஏ வச்சு எதையா ஒரு இடத்துல கேஸை போட விட்டு அவர்களை அலற விடுறது, இது யார் வேணாலும் செய்யலாம். கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, ஜனதாதள ஆட்சியில் இருக்கும்போது அவர்களும் செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜனநாயகத்தில் என்ன, அதாவது சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் எவனை வேணாலும் எங்கே வேணாலும் கேஸை போடலாம். இப்போ உங்கள் மேலே வந்து நீங்கள் கொண்டு போய் காஷ்மீரில் கூட கேஸை போட்டு அலைய விடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? அரசியல் பழிவாங்கல்னு பார்த்த உடனே தெரிகிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வரும்போது இந்த டீ பார்ட்டி அப்படின்ற விஷயம் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இல்லையா? ஆனால் அந்த டீ பார்ட்டி கொடுக்குறவங்களே இவங்க காலி பண்ணிட்டாங்க. நீ தானே டீ பார்ட்டி கொடுப்ப, உன்னைய பூராத்தையும் முடிச்சு கட்டிட்டோம்னா இனி நீ ஆர்கனைஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. லாலுவை முலாயம் இறந்துட்டார், லாலுவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நிதிஷ்குமார் ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கார். அதே மாதிரி நீங்கள் வந்து சரத் யாதவ் ஆளக்கானா, அதே மாதிரி மாயாவதி போன்றவர்கள்லாம் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. சம்பாரிச்சு வரைக்கும் போது நீ ஒதுங்கிக்க, ஏதாவது அரசியலில் வந்து நீ தலையிட்ட அப்படின்னா. இந்த தற்போது இப்போ தமிழ்நாட்டில் சசிகலாவோட நிலை தான் மாயாவதிக்கு இருக்குது. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் துள்ளல் துடிப்பாக தெரிந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ணி காலி பண்ணி விட்டாங்க. இப்போ இதில் இருக்கிற நேரத்தில் தான் இப்போ தான் வந்து ஒரு மாற்றங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா, சவுத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கிட்ட இருந்தோம். நீங்கள் நார்த் அப்படின்னு எடுத்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கலாம், அதாவது வெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மம்தா, இவர் நம்ம பீகார் முதலமைச்சர், அதே மாதிரி கேசிஆர், சந்திரசேகர் ராவ் போன்றவர்கள் தான் இப்போ துடிப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த காலகட்டங்களில், இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதற்கான முதல் முன்னெடுப்பு வந்து எடுத்தவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இவர்களுடைய முன்னெடுப்பு வந்து ஜனநாயக ரீதியில் இவர்களை எப்படி போட்டு அடித்தா, எங்கே அடித்தா வர்மக்கலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து போட்டு இப்போ இந்த பாக்ஸிங்லலாம் ஏறி குத்தி மேலே ஏறி குதிப்பான், விழுவான், அதில் ஆக்டிங் இருக்கும், கீழே அப்படியே இறங்கும், பெரிய பெரிய உருவமாக இருப்பான், தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த தமிழக கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி வர்மக்கலை. நீ இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு 2 விரலை வச்சு இங்கே குத்துனாலே கழுத்து வரைக்கும் இழுத்துக்கிறோம். அந்த மாதிரி வர்ம குத்துகளை வந்து மு க ஸ்டாலின் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வர்ம குத்தை போட்டார். ஏன்னா டக்குன்னு ஆன்லைனில் எல்லா முதலமைச்சர் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டினோடனே மத்திய பாஜக அலறிடுச்சு. ஏன்னா அதற்கப்புறம் மோடி வந்துட்டு போனார், அவரை எப்படி இவங்க டீல் பண்ணாங்க, அவர் எப்படி இவங்களை டீல் பண்ணாங்கலாம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வந்து அங்கே போய் கேசிஆரை பற்றி வாரிசு அரசியல்னு பேசிட்டு வந்தவர் இங்கே வந்து ஒன்றுமே பேசலை. இவர்களை எப்படி அவரை டீல் பண்ணாங்க, இது முடிஞ்சிருச்சா? அடுத்த வர்ம குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து டெல்லி போய் ஏன்னா ராகுலை சந்தித்திருக்கிறது. இதற்கு நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போனால், ஏன் வந்து காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்கு போனால் சில விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் என்னென்னா, ராகுலோடைய அன்றைய நிலை வேறு, அன்றைய அவருடைய தாட் வேறு. ஏன்னா அன்றைக்கு அவர் வந்து நினைத்து கொண்டிருந்த அரசியல் வேறு. அதனால் என்னென்னா, காங்கிரஸ் மிகப்பெரிய தெனாவட்டாக தெரிஞ்சுது.
ஏன்னா லாலு பிரசாத்தும் காங்கிரஸ் தலைமையும் பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு வந்து அங்கே செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது. காங்கிரஸுக்கு லாலு தான் செல்வாக்காக இருக்கார். ஏன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தான் இருக்கும்போது இவர்கள் அதிக இடம் கேட்டதுனால லாலு இறங்கி வந்து பேசினார். பேசும்போதும் கூட சரியாக செட் ஆகாமல் இவர்களை கலட்டி விட்டதன் விளைவு தான் இவர்களுக்கும் பின்னடைவாச்சு. காங்கிரஸ் துடை தெரியப்பட்ட நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் மீண்டும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஒரு பெரிய பரபரப்போடு மீண்டும் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கடந்த தேர்தலில் எப்படி பாஜக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி போட்டிருக்குல்ல, அதே காங்கிரஸுக்கு வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட பாதி இடங்களை கொடுத்தா என்ன ஆகும் புரியுதா உங்களுக்கு? 240 சீட்டில் 230 நல்ல 117 சீட்டு. அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 234 சீட்டில் பாதி சீட்டை கொடுத்தா காங்கிரஸ் எப்படி 60 இடம் அடிச்சிருமா இல்லையா? அப்போ திமுக ஒரு 60 இடம் 70-80 இடம் அடிக்குமா? இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா கூட்டணி ஆட்சிக்கு வரல. இதை போன்ற அங்கு மிரட்டி போன சட்டசபை தேர்தலில் வந்து பீகார் அரசை மிரட்டி, ஏன்னா நிதிஷ்குமாரை சேர்த்து கொண்டு, ஏன்னா அவர்கள் 2 பேரும் அதாவது 3 விதமான ஓட் ஷேரிங் இருக்குது. எப்படின்னா 30-30-30, அதாவது பாஜகவுக்கு 25% இருக்குது அப்படின்னா, இது வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துக்கு 30% இருக்குது. நிதிஷ்குமாருக்கு ஒரு 30% இருக்குது. அப்போ எவ்வளோ ஆச்சு? 60-85 ஆச்சா? மீதி 15 காங்கிரஸ் அதர்ஸ் அப்படின்னு இருக்குது. அது சில இடத்துல கம்யூனிஸ்ட்டுகள் ஜெயிப்பாங்க, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஜெயிக்கும் ஒவ்வொரு இடங்களில். ஸோ இதெல்லாம் அதில் ஒரு 5% கழிச்சிங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்த ஓட் ஷேரிங்கில் 25-22% வச்சுருக்க பாஜக வந்து 30% வைத்திருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோட சேர்ந்ததுனால தான் 72 இடங்கள், கிட்டத்தட்ட 72-74 இடங்களை அவர்கள் கடந்த முறை பிடிக்க முடிஞ்சது. நிதிஷ்குமார் 79 இடங்களை பிடித்தார். இப்போ அவர்களும் வந்து கிட்டத்தட்ட 70 இடங்களுக்கு மேலே பெற்றாலும் அவர்கள் தனி மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ இந்த கூட்டணி ப்ளஸ் இந்த 2 பேரும் நிதிஷ்குமாரும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டி போட்டதால் தான் இந்த 3வது 30% காலி பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி இருந்தாலும் அந்த 30%லேயும் அவர்கள் சமமான இடங்களை பிடித்திருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு கட்டத்தில் பாஜகவை கழட்டி விட்டுட்டு நிதிஷ்குமாரும் இவர் தேஜஸ்வியும் சேர்ந்து இப்போ ஆட்சி அமைத்து முதல்வர் துணை முதல்வராக இருக்காங்க. ஸோ அந்த இதனால தான், அந்த ஒரு சூழலில் தான் 17 இடங்களை கடந்த முறை பாஜக பெற்றிருக்கு. இல்லைன்னா 7 இடங்கள் இல்லை, ஒரு 4 இடங்களை பிடிப்பதற்கு கூட தமிழகத்தை போல தான் அவர்களுக்கு அங்கே உள்ள நிலை. கொஞ்சம் கூட இருக்கும் பர்சன்டேஜ், அவ்வளோதான். இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக கலட்டி விட்டால் அந்த 17 பிடிங்கிட்டு போயிடும். யாருக்கு? பாஜகவுக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த முறை நான் ராகுல் பற்றி பேசிட்டு இருந்தேன்ல, ராகுல் இறங்கி வராதன் விளைவு காங்கிரஸ் ஒளிஞ்சு போச்சு. இப்போ சட்டசபையிலே ஒரு 2-4 இடம் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை தான் காங்கிரஸ் பிடித்தது. இப்போ இந்த 3 சக்திகளும் ஒன்று சேர்ந்தான்னு வைங்களேன், இந்த 15, 25, 40 ஆச்சா, இவன் ஒரு 30, 70%. இப்போ பாஜக என்னத்தை அள்ளி போட்டாலும் 25% மேலே தாண்டாது. ஒரு சீட்டு கூட வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 40க்கு 40ஐயும் அங்கே வந்து எதிர்கட்சிகளான ஜேடியு மற்றும் ஜனதாதள் யூ, யார் நம்ம நிதிஷ்குமார் கட்சி, ஆமாம் ராஷ்ட்ரிய ஜனதாதள், அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ், இந்த 3ம் சேர்த்தா மிகப்பெரிய சக்தியாக உருவாயிரும். இதுக்கு தான் ராகுல் மிக இறங்கி வந்திருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்களும் இறங்கி போயிருக்காங்க. கடந்த காலங்கள்லாம் மாநிலத்தில் சக்தி வாய்ந்த கட்சிகளாக இருக்கக்கூடிய ஜேடியூவாக இருந்தாலும் சரி, ஆர்ஜேடியாக இருந்தாலும் சரி, ராஷ்ட்ரிய ஜனதாதளமாக இருந்தாலும் இவர்கள் இறங்கி போக மாட்டான். நீ இங்கே வா மாநிலத்தில் வச்சு பேசுவோன்றது, இவர்களே போய் டெல்லியில் போய் ராகுலை சந்தித்திருப்பது வந்து மிகப்பெரிய வரவேற்கத்தக்க, பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அல்ல கொடுத்துருக்கு. ஏன்னா ஒன்று இவர்கள் இறங்கி வந்தால் இவன் ஏறி போவான், இவரை இறங்கி வந்தால் இவன் ஏறி போவான் காங்கிரஸ். இப்படி தான் கடந்த காலத்தில் இவங்க ஈகோ ப்ராப்ளத்தினால போச்சு. இப்போ இவர்கள் ஒற்றுமை ஆயிட்டாங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சைனாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவர்கள் போய் டெல்லியில் ராகுலை பார்த்திருப்பதற்கும், அதுவும் 2 பேரும் 2 மலைகள் மாதிரி அங்கே, யார் தேஜஸ்வியும் சரி, ஆமாம் நிதிஷும். இப்போ இவர்களே போயிட்டு ராகுல்கிட்டையும் பேசி ராகுலையும் இதை ஏற்றுக்கொண்டு 3 பேரும் வந்து சீட் ஷேரிங்கில் ஒரு பக்கவாக போனால் 40க்கு 40 இடங்களையும் க்ளீன் ஸ்வீப் பண்ணிடு. இதுதான் பாஜக மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்குது. நடா பீகாரில் இதே போல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பட்டி டிங்கரிங் பார்த்து யூபியில் என்ன நம்ம இது ஜனதாதளத்தோட சேர்ந்து என்ன யார் நம்ம அகிலேஷ், ஆமாம் சாரி, சமாஜ்வாதியோட சேர்ந்து
அகிலேஷோட ஒரு சின்ன டையப்பை போட்டு காங்கிரஸ் ஓரளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 40% 50% இடங்களை மீண்டும் இவர்கள் பிடிக்க முடியும் அப்படின்ற இதுதான் வந்து இந்த பீகார் வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி மிகப்பெரிய பீதியை, அதாவது ஒரு நடுக்கத்தை பாஜக ஏற்படுத்தியிருக்குன்னா அது வந்து கர்நாடகா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கர்நாடகாவை நீங்கள் தொட்டிங்க. கர்நாடகாவில் 24க்கு முன்னாடி இப்போ தேர்தல் வேகத்தில் ஒரு ஒரு வைரஸ் காய்ச்சலை போல் பரவி கொண்டிருக்கிறது. அணி மாறுதல்கள், கட்சி மாறுதல்கள், பாஜகவை சேர்ந்தவங்களே ரிசைன் பண்ணிவிட்டு சீட்டு கொடுக்கலன்னு வெளியே வர்றதும் கூடியிருக்கு. இப்போ ஆல் டுகெதராக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்பை நோக்கி நகருதுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா பரவுச்சுல்ல, இப்போ தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் வரும். கருப்பாக இருக்கவனுக்கு வரும், சிகப்பாக இருக்கணும், குட்டையாக இருக்கணும், நெட்டையாக இருக்கவனுக்கு வரும், சிகப்பாக இருக்கிறவனுக்கு வரும், சின்ன பிள்ளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா கொரோனா. இப்போ இதை வந்து ஒரு காமெடிக்கு நம்ம பிரித்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு தெருவில் ஒரு பக்கம் இருக்கவனுக்கு மட்டும் கொரோனா, இன்னொரு பக்கம் எதிர்த்து இருக்கவனுக்கு மட்டும் வராது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில தான் இப்போ பாஜக அங்கே இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு சைடு பாஜக சைடில் ஃபுல்லாக கொரோனா வந்த மாதிரி மாஸ்க்கை போட்டு சுற்றணும், ஒவ்வொன்றுக்கு கட்டுப்பாடு. இந்த பக்கம் இருக்கவன் சுதந்திரமாக தெரிஞ்சானா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான், இவனுக்கு எவ்வளோ வயிற்றுச்சல் இருக்கும். இப்படி தான் காங்கிரஸுக்கும் நம்ம பாஜகவுக்கும் கர்நாடகாவில் இருக்குது. ஏன்னா இவர்கள் வந்து தேய்ந்து கொண்டே வருகிறார்கள். இவர்கள் சந்தோஷமாக இருக்கான். இவர்களால் சிரிக்க முடியல, நல்லது பொழுது சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் பாஜக இருக்குது. ஏன்னா பாஜக வந்து அங்கே ஜெயித்தது பாஜக கொள்கைக்காக மக்கள் ஓட்டு போடல. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து மரண தோல்வியை பாஜக கர்நாடகாவில் தழுவ போகுது அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 வந்து பாஜக கொள்கைக்காக ஆதரித்து மக்கள் பெருவாரியாக ஓட்டு போடல. ராமர் கோயிலுக்கு ஓட்டு போடல. ஏன்னா மோடிஜிக்கெல்லாம் ஓட்டு போடல. ஏன்னா அவர்கள் வந்து என்னென்னா மேலே ஒரு அலை இருக்குது, பாஜக வந்துருன்ற ஒரு எஃபெக்டும் இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம பீகார் பேசின மாதிரி தான் இதுவும் ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி தான். ஒரு பக்கம் குமாரசாமி ஒரு 25%, 20% 25% வந்துடும். அதே மாதிரி தனியாக சில தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வலுவாக இருக்குது, 35% அளவுக்கு காங்கிரஸ் இருக்குது. பாஜக ஒரு 20%. அப்போ எவ்வளோ ஆச்சு? அதையும் இதையும் சேர்த்தாலும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 40% பிடிச்சிரும் இடத்த. மீதி 60% அவர் 2 பேரும் மீதி சில்லறை கட்சிகளும் பிடிக்குது. ஜாதி அமைப்புகள் சார்ந்த வாக்குகளை விழுகும்போது என்ன பண்ணான்னா, போன டைம் குமாரசாமியோட ஊழல் வந்து பயங்கரமான ஊழல், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், குமாரசாமியை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி ரேஞ்சு. அப்போ குமாரசாமி என்ன பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சீட்டுகளை பூரா கொண்டு போய் பாஜக அடகு வச்சு அவன் ஆட்சிக்கு வந்துட்டு போகிறான். அப்போ தான், ஏன்னா நீங்கள் லோக்கலில் காங்கிரஸ் ஆச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சியில் வரும், ஆனால் இடியிலேருந்து கேஸை போடுவான், சிபிஐ கேஸை போடுவான், மத்திய அரசு தலையிடும். அப்போ மத்திய அரசில் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்ககிட்டே அடகு வச்சிட்டோம்னா மத்தியிலையும் மாநிலத்திலையும் நம்ம 2லேயுமே சேஃபாக இருக்கலாம் இப்படின்ற எடுத்த முடிவு தான் கடந்த முறை பாஜகவுக்கு கதவை திறந்து விட்டது போல் ஆனதுக்கான காரணம் குமாரசாமியோட ஊழல். நாம் மாட்டிடக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மத்திய மாநிலம் 2ஐயும் வந்து நம்ம எந்த தாக்குதல் நடத்திடக்கூடாதுன்றதுக்காக பாஜகட்டை கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்க. இப்போ இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னா, தனித்தனித்து தான் போட்டி போடுறாங்க இல்லையா. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து மிக வலுவாக அப்படியே சருன்னு ஏறிட்டு இருக்கு. அதாவது பாஜக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் கொள்கைக்காகவோ ஆர்எஸ்எஸ் கொள்கைக்காகவோ சித்தாந்தத்துக்காகவோ அங்கே வாக்கு விழுகலைன்னா அப்படின்றது என்னென்னா, இந்த சில்லறைகளை சேர்ந்து வார் ரூம் பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணி அரசியல் பண்ணிங்கன்னா அதே சில்லறைகள் வந்து இன்னொரு ஜெயிக்கிறான்னா அவங்க கூட போயிடுவான். அப்படி தான் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுற சில்லறை அரசியல்வாதிகள்லாம் கடந்த முறை வந்து ஒரு 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 எதிர்ப்பலை இருக்கும்ல, ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கும், குமாரசாமி இதெல்லாம் இவங்க போட்ட சண்டைகள், கூட்டணியில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு 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 சோர்வு இருந்ததுனால பாஜக பக்கமாக இவங்க புறம் போனாங்க. இப்போ இந்த முறை அதெல்லாம் போயிடுச்சு. காங்கிரஸ் வீறு கொண்டு எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 40%க்கு மேற்பட்ட வாக்கு வங்கியை அது வச்சிருக்கிறதுனால இந்த முறை ஏன் அவர்கள் ஆதரவு இந்த சனாதன பத்திரிகையிலே வந்து முதல் பக்கத்தில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் பத்திரிகை சில இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்குன்ற அளவுக்கு அவனே, அதாவது நீங்கள் முட்டு கொடுக்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு லைட்டு போஸ்ட்டுக்கெலாம் பார்த்துருப்பீங்க, சில கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவுக்கு மரமாக எதையா வச்சு முட்டு கொடுத்துருப்பான் வர்ற வரைக்கும், அதை வீபிகாரம் வர்ற வரைக்கும் விழுந்துடக்கூடாதுன்னு. ஆனால் அதே இது மேம்பாலத்துக்கு போய் சவுக்கு குச்சியை வச்சு முட்டு கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ அது இவர்களால் முட்டு கொடுக்க முடியாதனால இவனே வந்து
சொல்கிறாங்க போது வந்து அதாவது என்ன சாத்தானே சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்படி சொல்லும்போது அப்போ என்ன இருக்குது, நீங்கள் சாத்தானுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க, சாத்தானே நீ ஜெயிச்சிருவப்பா அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் வந்து பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்குது. ராகுலோடைய இந்த கேஸு ஏற்கனவே காங்கிரஸ் வந்து மேலே வந்துட்டுருக்கு. பாஜகவோட அராஜகம் வந்து பயங்கரமாகி நம்ம எதுக்கடா நம்ம அவங்க வந்து ஒரு அமைதியான ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க இதில். ஆனால் வந்து மக்களை திசை திருப்பி இவர்களுடைய சனாதனத்தெல்லாம் உள்ளே புகுத்தும் போது மக்களுக்கு அது ஓட்ட மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் சரி. அங்கே வந்து சைவர்கள் தான் அதிகம், லிங்காயத்துகள் சொல்லுவாங்க இல்லையா, இவர்கள் தான் அதிகம். அவர்களுடைய பாலிடிக்ஸே வேறு, அவர்களுடைய ஜாதி பாலிடிக்ஸ் மத பாலிடிக்ஸ் வேறு. அதில் கொண்டு வந்து நீங்கள் வந்து இதை பூத்தும் போது, இந்த சனாதனம் அது இது வந்து பூத்தும் போது அது அவர்களுக்கும் ஒட்டலை அப்படின்ற ஒரு சூழல் அங்கே நிலவுது. இதுக்கிடையில் என்னென்னா, நேற்று காங்கிரஸுடைய முதல்வர் வேட்பாளரான சித்தராமையா போட்ட போடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இதுவரைக்கும் நாட்டில் யாருமே இப்படி ஒரு போட்டது இல்லைன்ற மாதிரி. என்ன சொல்கிறாருன்னா, மோடிஜி கர்நாடகத்துக்கு ஏதாவது செய்வார், ஏதாவது நல்லது செய்ய வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா கர்நாடகத்தை கொள்ளையடித்து செல்வதற்கு வந்திருக்கார். கர்நாடகை முற்றிலும் திருடி செல்ல, வளங்களை திருடி செல்ல வந்திருக்காங்கன்ற மாதிரி நேரடியாகவே போட்டு உடைச்சிட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஆவின் மாதிரி அங்கே ஒரு பால் கூட்டுறவு, ஆமாம் நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு ஆவின் மாதிரி அரசு சார்ந்த நிறுவனம். இப்போ ஆவின் நமக்கு எப்படி பால் சப்ளை பண்ணால் இது மாதிரி இருக்கும்போது இந்த அமித்ஷா வந்து அதையும் ஆட்டையை போடுறதுக்கு, இவர்கள் நாடு முழுவதையும் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கான், பண்ணிகிட்டு இருக்கான்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அமுல் வந்து எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த நந்தினியை ஆட்டையை போட்டு அமுலுக்கு வந்து இது பண்ணுறான். அதாவது நந்தி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பெண்ணை கொண்டு போய் மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இது. நந்தினி என்கிற அழகான பேரை கொண்ட இந்த பால் பாக்கெட்டை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் குஜராத்திகளோட அட்டாச் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து விட்டால் நந்தினி பயங்கரமாக வளர்ந்துருமா. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து என்ன வந்து இப்போ இங்கே உள்ள பெண்களை தான் வந்து திருமணம் செய்யறதுன்னு அள்ளிட்டு போகல, அதையும் வருங்காலில் செய்வான். ஏன்னா இதுதான் இவர்களுடைய இது. எப்படின்னா, அந்த நந்தினி பாலை கொண்டு போய் அமுலோட சேர்க்கறதான் வந்து நந்தினி கம்பெனி பெருசா. டே அமுல் பால் நல்லா இருக்கும், குஜராத்தை வளர்த்துறதுக்கு இவன் பாலையும் ஆட்டையை போட்டேன்னா, ஆட்டையை போட்டு கொண்டு போய் அவன் பேரில் சேர்த்து விட்டு இவனை திருப்பி மொட்டையடிச்சிருவேன். இதைத்தான் வந்து சித்தராமையா வந்து மிக கடுமையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எங்களை கொள்ளையடிக்கவும் திருடுவதற்கு தான் இங்கே வந்திருக்கீங்களே தவிர எங்களுக்காக கர்நாடகா மக்களுக்காக எதையும் செய்ய இங்கே வரலன்னு சொல்லி இந்த நந்தினி விகாரம் தீப்பிடிச்சு அசிங்கமாக நேருக்கு நேராக நீங்கள் வந்து ராகுல்லாம் ஏதோ மோடின்ற பேரில் பேசினாரா அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குல்ல, நேருக்கு நேராக நீ கொள்ளையடிக்க தாண்டா நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த எங்களுடைய வளத்தை சுரண்ட வந்திருக்கீங்க நேரடியாக சொல்லி அங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால் இவர்கள் வந்து கொள்ளையர்கள்ன்ற மாதிரியே நேரடியாகவே சொல்லிட்டார் சித்தராமையா. அப்போ மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன்ட்டா இதையும் இப்படி பிடிங்கிட்டு போயிடுவான் போல், அதையும் பிடிங்கிட்டு பால் பாக்கெட்டே அள்ளிட்டு போயிடுவான் போல், அதையும் கொண்டு போய் அவங்க கம்பெனியில் சேர்த்து விட்டு குஜராத் கம்பெனி ஆக்கி விட்டு ஓனர் ஆக்கி விட்ருவான். இவங்களோட எல்லா திட்டமும் அதுதாங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டியது. அது ஒரு குஜராத் ஓனரை வச்சு அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு குஜராத்தை வளர்த்தெடுக்க வேண்டியது. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இதை கர்நாடகாவும் சொல்லிகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஏன்னா எங்கெங்கே போய் ஆட்டையை போடுறாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இவன் தேர்தல் காலத்தில் இதை போய் யார் சொல்கிறான்னா அமித்ஷா போய் சொல்கிறாப்புல. தேர்தல் காலத்தில் இவங்களுக்கு அறிவு இவ்வளோதான்ற மாதிரி அங்கே போய் இதை போய் பேசியிருக்காங்க. இப்போ இது வந்து இது ஒரு பேக் ஃபயர். இப்போ என்னென்னா காங்கிரஸ் 150 சீட்டுக்கு மேலே வந்துடும் போல், பாஜகவை துடைத்தெறிந்து விடுவார்கள்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் மைனாரிட்டி கொலகாண்டில் இருக்காங்க. ஏன்னா அந்த கொரோனா டைமில் வந்த சில வீடியோக்கள் சில மைனாரிட்டிகளை குறிபார்த்து தாக்கியது. அதே மாதிரி அந்த ஹிஜாப் விவகாரத்தில் அந்த பெண் பண்ண ஒரு விஷயம், அதான் இதெல்லாம் வந்து இந்த சில்லற பாலிடிக்ஸ் எல்லாமே இவர்களுக்கு எதிராக திரும்பியதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 150 இடத்துக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிக்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கன்ஃபார்ம். நம்ம ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கோம். ஜெயிக்கிறது கன்ஃபார்மு. 114 அந்த சர்வே போட்டாங்க ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி 120 சீட்டு வருது, 122 சீட்டு வருதுன்னு. அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு இப்போ நிலமை. கர்நாடகா நிலமை தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் போய் இந்த சில பேர் இப்போ உங்களெல்லாம் காலேஜில் சேர்த்து விட்றாங்கன்னு வைங்களேன், குடும்பத்தில் சின்ன வயசுலலாம் காலேஜில் படிக்கும்போது அந்த ஊரில் ஏதாவது கலவரம் வந்துடும், இல்லை வெள்ளம் வந்துடும், இல்லைன்னா வந்து ஏதாவது புயல் கீழே சென்னையில் சேர்ந்துருப்பேன் புயல் வந்துடும், உடனே வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்கள்ல, தம்பி எப்படிப்பா இருக்கா, புயல் அடிக்குதாப்பா, பார்த்துருப்பா, வெளியே போகாதப்பா,
அப்படின்னு இது வந்துச்சா காய்ச்சல் வந்துருப்பா கால்ரா பரவிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்கல்ல, இல்லாமல் ஊர் கிளம்பி வந்திருப்பா அடுத்த ரயிலை பிடிச்சி, இப்போ புயலில் ரயிலும் போகாது பார்த்து வீட்டுக்குள்ளேயே இருப்பான்னுவாங்களே, அது போல் இப்போ கர்நாடகான்ற அரசியல் புயலில் நம்மளோட அண்ணாமலை போய் சிக்கியிருக்காரு. இதுதான் வந்து நம்ம என்ன இந்த இதுலேயும் இது ஒரு காமெடி தானே. இது எப்படின்னா அங்கே ஒரு பெரும் மோதல் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அமித்ஷாவுக்கு எதிராகவும் மோடிஜிக்கு எதிராகவும் அவன் காய் நகர்த்தி அடித்து நகர்த்தி எல்லாத்தையும் இதுக்கு இருக்கும்போது இடுக்குள்ளே எலி சிக்கின மாதிரி போய் நம்ம அண்ணாமலையும் அங்கே சிக்கியிருக்காரு. நம்ம என்ன இருந்தாலும் அவர் தமிழக குழந்தை இல்லையா, ஒரு தமிழனாக நம்ம பார்க்கும்போது இந்த புயலில் சிக்கி ஏதாவது சின்னாபின்னம் ஆயிடக்கூடாது, பார்த்துருங்க அண்ணாமலை, சேஃப்டியாக திரும்பி வாங்கன்றதே அவருக்கான நம்ம ஒரு தமிழனாக அவருக்கு சொல்லிக்கிறோம். அவரும் இடுக்கில் சிக்கின எலி மாதிரி மாட்டி இந்த புயலில் மாட்டி எங்கேயாவது அடித்து கலவரத்தில் தீயை வச்சு ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, அதனால் அவர் சேஃப்டியாக வரணும்னு இறைவனை பிரார்த்தித்து நம்ம அதையும் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா அங்கே ஜெயிக்க போகிறது காங்கிரஸ், இதுக்குள்ளே இவர் ஏன் போய் மாட்டினாருன்னு தெரில. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.